இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 6 பிப்ரவரி 2025 வியாழக்கிழமை முதல் 12 பிப்ரவரி 2025 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா தை மாதம் 24ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலகட்டம். பிப்ரவரி 6 வியாழக்கிழமை அன்னைக்கு தை கிருத்திகை, பிப்ரவரி 8 சனிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி, கண்ணப்பர் குரு பூஜை, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம். பிப்ரவரி 9 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அறிவட்டாயர் குரு பூஜை, பிப்ரவரி 10 திங்கட்கிழமை அன்னைக்கு வளர்பிறை மகா பிரதோஷம் பராக கல்பாதி, பிப்ரவரி 11 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி தைப்பூசம் வடலூர் வள்ளலார் ஜோதி தரிசனம், பிப்ரவரி 12 கலியுகாதி அன்றைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். அதாவது மாசி 1 நமக்கு பிப்ரவரி 13 தான், ஆனால் நாள் பிறக்கிறது சூரியன் மாறுறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் 12/2. இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்கள். கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷபராசியில் சந்திரன் குரு வக்ரநிலையில், மிதுன ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் புதன் சனி, மீன ராசியில் சுக்கிரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 8 பிப்ரவரி சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:14 மிதுன ராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 10 பிப்ரவரி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1:15 கடகராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிக முக்கிய நிகழ்வான குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியானது நடைபெறுகிறது. 12ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:33 சிம்மராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். அன்று இரவு 11:34 சூரிய பகவான் கும்பராசிக்குள் செல்கிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்கள், கிரக மாற்றங்கள். நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி ராசி. அது ரீதியாக நீங்கள் உங்கள் ராசி பலனை பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, அவருடைய சேர்க்கை என்ன, பார்வை என்ன, இதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த வாரத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். கர்க்கடக ராசி அன்பர்களே, ராசிநாதன் சந்திரன் ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 8ஆம் இடம் ரொம்ப பலமாகிடுது. ஏற்கனவே அஷ்டமத்து சனி போயிட்டு இருக்கு, புதன் அங்கே உட்காந்துருக்கார், கூட சூரியனும் சேரப்போகிறார். ஸோ எடுத்து வைக்கக்கூடிய அடிகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து வைங்க. வார்த்தைகளில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒன்று சொல்லப்போ மற்றவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம், அவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம் மட்டும் இன்னொருத்தட்ட கன்வே பண்ணும்போது வேறு மாதிரி கன்வே பண்ணலாம். அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது சரியான திட்டமிடல், சரியான ஆலோசனை இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக கொஞ்சம் கடுமையான அலைச்சல் இதெல்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுக்கணும். பெண்களை பொறுத்த மட்டில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம், சிரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை.
உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசையுடன். நன்றி, வணக்கம்.